தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியில் உள்ள நிலத்தின் தன்மை, அங்கே இருக்கும் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த பகுதியை எப்படி என்னென்ன வகைப்பாடு மூலம் எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டு இது வந்து 1975 முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் அப்பொழுது துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது எஸ்எல்யூபி வந்து அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் 1990 எல்லா செக்ரட்டரிஸ் கொண்ட ஒரு குழு அமைச்சு இதை இன்னும் வலுப்படுத்தி 2009 ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டுக்கு எல்லா நிதியுமே அரசாங்கமே கொடுக்கும் என்றதை உறுதி செய்து 2011 மீண்டும் திமுக ஆட்சியில் இது சயின்டிஃபிக் அப்ரோச் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக டிஎன் ஸ்டேட் லேண்ட் யூஸ் ரிசர்ச் போர்டு அமைக்கப்பட்டது. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா 75 இந்த 50 ஆண்டுகள் கொண்டாடுகிறது ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டு. 50 ஆண்டுகள் கழித்தும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புஷ் கிடைக்குது. அது ஏன்னா எப்போதுமே சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்ட ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் திகழ்கிறது. மாண்புமிகு திராவிட நாயகன் தற்பொழுது 50வது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு நமது ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன் அருமையண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களும் அவரது ஒட்டுமொத்த அந்த உறுப்பினர்களும் சேர்ந்து இங்கே அருமையாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 150 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கிட்டத்தட்ட 800 பேப்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ். ஐ கங்க்ராச்சுலேட் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அண்ட் த TNSLURB.